ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செஞ்சேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் வாங்கி அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். வெங்காயம் எடுத்து தாளிக்கிறதுக்கு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலை, மட்டன் மசாலா, மிளகாய் 2, தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன். இப்போது மட்டனை குக்கரில் போட்டுட்டு உப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். மட்டன் ரஃப்பாக இருந்துச்சுன்னா 5 விசில் வைக்கலாம். ஆனால் இது மீடியமாக இருக்கிறதுனால ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். தண்ணி நிறையா விட வேண்டாம். மட்டன் கழுவுன தண்ணியே அதுக்கு போதும். குக்கரில் வச்சாச்சு. முடிஞ்சது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இனிமேல் அது தேவையான மற்ற விஷயங்களை பார்த்துடலாம். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மிக்சியில் இஞ்சி பூண்டு இருக்கட்டும், ஏன்னா அது மசாலாவுக்கு தேவைப்படும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். முதலாவது அதில் வெங்காயத்தை போடுறேன். எடுத்து வச்சுருந்த மிளகாவை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தக்காளியை போடுறேன். மல்லி இலை கொஞ்சம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் உப்பு ஆட் பண்ணால். நான் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டை உள்ள போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த மட்டன் மசாலா அவ்வளோத்தையும் உள்ளே போடுறேன். மல்லிப்பொடி ஆட் பண்ணுறேன் அடுத்தாக்கில். நல்லா கலந்து விட்டுலாம். அந்த எண்ணெயும் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போது நான் குக்கரில் வேக வச்சிருந்த மட்டன் எடுத்து ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுலாம். இதை ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் நல்லா ஏறும்படி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் வெங்காயத்தை அந்த மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் தேங்காவையும் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல வாசனை வருது. இப்போ இதோட நான் தேங்காவை ஆட் பண்ணுறேன். மிக்சியும் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் நெக்ஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுலாம். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா தேங்காய் போட்டதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும் எந்த குழம்புனாலும். அதனால் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சே கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வருது.
நல்லா குழம்பு நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் நான் எடுத்து வச்சிருந்த தயிரை உள்ள ஆட் பண்ண போகிறேன். மீதம் வச்சிருந்த மல்லி இலையும் உள்ள ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுலாம். இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய டேஸ்டி மட்டன் குழம்பு ஃபினிஷ்ட். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.